ஸோ இந்த விலாக் வந்து ஃபுல் ஜூன் தான். ஜூன் மந்த் என்ன ஆச்சுன்ற மாதிரி. பட் இது வந்து ரொம்ப ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் காஃபி ஏதாவது கிராப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டே பாருங்கள். இல்லை ப்ரொடக்டிவாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நான் சும்மா வந்து சாட் மாதிரி தான் பேச போகிறேன். ஸோ ஜூன் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து வாவால போல். பட் எனக்கு வந்து ஓகே, நிறைய லெசன்ஸ் அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஜூன் ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெளியே தான் இருந்தேன். இப்போ நம்ம 1 வீக்னால் அதில் 4-5 டேஸ் நான் வெளியே தான் இருக்கிற மாதிரி இருந்தேன். அந்த 1 வீக்கோடு போச்சு ஃபுல்லாகவே வந்து வீட்டில் இருக்க மாதிரி. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஸோ வெளியில் வந்து இதெல்லாம் எங்கள் பெரியம்மா வீடு. ஸோ வந்து எங்கள் அண்ணாவோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த செடியெல்லாம் வளர்க்குறேன்னு மாடிக்கு போகும்போது காமிச்சா. இத்தனைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பெரியம்மா வீட்டில் தான் நான் சம்மர் ஹாலிடேஸ் கொண்டாடுவேன். ஸோ போகும்போது இந்த பையன் ரொம்ப சின்ன பையன். அவன் வந்து எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சின்ன வயசில் நான் இப்போவே வந்து நான் அவ்வளோவா செடியெலாம் வளர்க்க மாட்டேன்னா எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ ஏதாவது செடி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா வாங்குறதே கிடையாது. இந்த பையன் வந்து வாட்டர் பிளான் வரைக்கும் வளர்க்குறான்றது வந்து எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அண்ட் இது எங்கள் அக்கா வீட்டில் இருக்க கிளி. நான் மோஸ்ட்டாக பெட்லாம் வளர்க்க மாட்டேன். வளர்த்தா டாக் அவ்வளோதான். கிளி வந்துட்டு ஒரு மாதிரி வந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் இருந்த வரைக்குமே. அண்ட் சாப்பிட்றது, வெளியில் போகிறது வர்றது. ஸோ சூப்பராக போச்சு. அண்ட் நாங்கள் மோஸ்ட்டாகவே எப்போ ஹாலிடேஸ்க்கு போனாலும் எங்கள் அக்கா வீட்டுக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் போவோம் அண்ட் பீச் போவோம். ஓகேங்களா. பீச் வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து நைட் போகிறேன். ரொம்ப வருஷம் கழித்து நைட் போகிறேன். பிகாஸ் நைட்லாம் நான் போகவே மாட்டேன். இத்தனைக்கும் நாங்கள் வீக் டேஸில் தான் போகணும். பார்த்தா ஊரே அங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ போயிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். அண்டு ரொம்பவே ஜாலியாக போச்சு. அண்ட் வந்து நிறைய சாப்பிட்டோம். நான் சும்மா இவ்வளோ காட்டுறேன். நான் ரீசெண்டாக அந்தளவுக்கு வீடியோ எடுக்கிறது இல்லை. பிகாஸ் வந்து வீடியோ எடுத்தால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கணும். இப்போ ஃபேமிலியோடு போனால் அங்கே வந்து அவங்கக்கிட்ட பேசாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிடும். வீட்டிலனா அது வேறு, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது வேறு. பட் ஃபேமிலியோடு போகும்போது வந்து கேமரா எடுத்துகிட்டே இருந்தால் அவங்க எதாவது எடுத்துக்க போகிறாங்கன்னு. அண்ட் என் தங்கச்சி வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்தா. எங்கள் அம்மா அதுக்கு மேலே எனக்கு தான் வரல. நான் தாங்க ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து சின்ன சின்ன கப்பு அந்த மாதிரி தான் அடித்தேன். ஆனால் என் தங்கச்சி வந்து கரெக்டாக இது பண்ணியிருந்தா. காற்று வேறு அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் இல்லை. அவளுக்கு இன்றைக்கி செம்ம லக்காக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். பட் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு மீன்ஸ் நான் வந்து மேக்ஸிமம் 6:30க்கு வீட்டில் இருக்கணும். அதுதான் எங்கள் வீட்டு ரூல். பட் நைட்டெலாம் வந்து நான் சுற்றவே மாட்டேன். காலேஜ் டைம்ஸில் கூட வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்டு இதெல்லாம் வின் பண்ணும்போது வந்து இன்னுமே ஜாலியாக இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவை. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ என் தங்கச்சிக்கு வந்து இப்போ ஒரு 1 வீக் ஹாலிடே இருந்தால் கூட அவள் வீட்டில் தான் இருப்பாள். ஸோ நாங்கள் இங்கே அக்கா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி போகும்போது தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவள் எல்லாமே செம்மையாக விளையாடினா, எனக்கு தான் வந்து வரலை. அண்ட் அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு போன மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாங்காய், சுண்டல், எல்லாமே பேல்பூரி அண்டு கார்னு எல்லாமே சாப்பிட்டுட்ருந்தோம். அண்ட் பீச் வந்து நைட் டைமில் இவ்வளோ நல்லா இருக்கும்னு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஸோ நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு. அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. தண்ணியில் கால் வைக்கும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு எப்பயுமே பீச் போயிடுவா. ஸோ பீச் கன்ஃபார்ம் போனால் யோசிப்பேன், என்ன காலையிலலாம் பீச் போகிறாங்க. பட் வெயில் இல்லைனா பீச் வந்து ரொம்ப ஜாலியான ப்ளேஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குன்ற ஒரே ஒரு ரீசனுக்காகவே நான் பீச் சைட் போகவே மாட்டேன். இத்தனைக்கும் அந்த பக்கம் சுற்றினா கூட நான் அந்த பக்கம் உள்ளே போக மாட்டேன், மண்ணில் நடக்கணும்னு. பட் அன்றைக்கி போகும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் வந்து என்ன சிரிப்புனா, எங்கள் மம்மியாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எல்லாமே என்னை விட பெரியவங்க. நான் மட்டும்தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணும். நானே லைட்டாக பூமர் மாதிரி பேசிகிட்டு இருந்தணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ டைம் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப லேட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எப்பயுமே. பட்டு அது ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுனால சொல்லி நமக்கு அப்படி கான்ஷியஸாக ஆகிடும். ஐயோ டைம் ஆகிடுச்சு, நைட் வெளியில் இருக்குமேன்ற மாதிரி. பட் நைட் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அண்ட் இந்த கார்ன்லாம் வந்துட்டு 2 வாங்கலான்னு சொன்னான் என் தங்கச்சி. நான் தான் சும்மா இல்லாமல் சரி ஓகேன்னு வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே வந்து அப்புறம் போஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தான். அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து எனக்கு இந்த கோலா ஐஸ்கிரீம் பிடிக்காது. நான் வந்து சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன் என் தங்கச்சி இது. அதுக்கப்புறம் கொடுக்காம நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி அந்த டைமில் வந்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து கன்சீவாக இருந்தாள். ஸோ செகண்ட் பேபி, ஃபஸ்ட்டு பாய் அவளுக்கு. ஸோ அவள் பர்த்டே டைமு. ஸோ அவளை மீட் பண்ணிட்டு வந்துடலாம் பிஃபோர் ப்ரெக்னன்சி. நாங்கள் போகவே இல்லை. ஸோ அதனால் அவளால் வர முடியாதுன்னு நாங்கள் போயிட்டோம். அண்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் இங்கெல்லாம் போயிருந்தோம்.
கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு கோயில் போயிட்டு. ஸோ கோயில் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு அந்த டே ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்க்குறது ரீசெண்டாக வந்து எல்லாருமே ஃபோனு, சிஸ்டமு, லேப்டாப்புன்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால யாருமே டிவி பார்க்க மாட்றாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயே டிவி பார்க்க மாட்றாங்க. மோஸ்ட்டாக எங்கள் பாட்டி ரூமில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபோன் வச்சுருக்கிறதுனால மூவிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதில் பார்க்கறதுனால நான் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக எனக்கே தோணுச்சு கொஞ்சம் ஃபோன்லாம் வந்து அடிக்டடாக இருக்குமோ, ஃபோன் கையிலேயே இருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மாதிரி டிவிலாம் பார்க்கும்போது பழைய பழைய காமெடி அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னென்னா இது எதுவுமே வந்து நான் வந்து கரெக்டாக எடுக்கல. லைக் பக்காவாக வந்து எடுக்கவே இல்லை. கொஞ்சம் வெளியே வெளியே போகும்போது எடுத்தது. அண்ட் இது கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஸோ வெளியே போயிட்டு கொஞ்சம் இந்த சீசனுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருந்துச்சு. சரி ஸ்பாரில் வந்து மாலில் இருக்கிறது வந்து செரீஸு நிறைய இருந்துச்சு. லிச்சி இருந்துச்சு. நிறைய புது புது ஃப்ரூட் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிருந்தால் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். நாங்கள் அந்த அளவுக்கு எதுவுமே வாங்கலை. பட் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு அங்கே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இதை விட நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு மால் போய். அண்ட் நான் இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன்ல, எனக்கு அதுவே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து ட்ரெண்ட்ஸ்லையா லைஃப் ஸ்டைலில் 2த்துல எதுலேயோ ஒன்று ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல் தான் நினைக்கிறேன். லைஃப் ஸ்டைலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50-70% கிட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம். எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி வந்து மாடர்ன் அந்த மாதிரி. இப்போ என்னென்னா நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக பேக்ரவுண்ட் சவுண்டாக இருக்குது. ஸோ சாரி. அண்ட் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரீசெண்டாக வந்துட்டு வெளியில் வந்து நிறைய ஃபுட்ஸ் ஒத்துக்க மாட்டுது. ஸோ அதனால் கலிஃபோர்னியா பரிட்டோ தான் போயிருந்தேன். ஒத்துக்க மாட்டுது மீன்ஸ் இந்த மைதா ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டேன். பட் என்ன பிரச்சனை, இது சாப்பிட்டாலுமே எனக்கு ஜங்க் சாப்பிடணும், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்குது. ஸோ வீக் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஜங்காக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் டேவே நான் KFC போனேன். இதுதான் என்னோட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. லைக் எப்படின்னா, நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே எனக்கு அந்த KFC மேலே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து க்ரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்து அந்த கிரேவிங்ஸ் வச்சுட்டு 1 வீக் எடுத்துகிட்டு போனால் நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து KFC சாப்பிட்றலான்ற மாதிரி அதுவுமே சாப்பிட்டாச்சு. முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மூவி என்னோட கசினோட ஒய்ஃப் கூட அவங்க கூட நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. நாங்கள் வந்து மால் போயிட்டு பட் என்ன லைக் இந்த சாட்டர்டே சண்டே வெளியில் போனால் என்ன பிரச்சனைனா ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் போகும்போது வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் அதுக்கப்புறம் செம்ம கூட்டம். நாங்கள் மூவி முடிச்சுட்டு லைக் வெளியில் வரும்போதெல்லாம் செம்ம கூட்டம். நாங்கள் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் PVRல வந்து நேச்சோஸ் அதுக்கப்புறம் சிக்கன் நேச்சோஸ் ஆர்டர் பண்ணோம். பட் அது கரெக்டாக வெஜ்ஜு வந்துச்சு. அது எப்படின்னே தெரியாது. நான் மோஸ்ட்டாக வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த டே போச்சு. அண்ட் இன்னொன்று ஒரு நாள் வந்து சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கல்யாணம் வருது. சரி கொஞ்சம் சாரீஸ் போய் பார்க்கலாம், இல்லை ப்ளவுஸ் எதாவது கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகல. ஸோ சாய் கிங்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாய் கிங்ஸ் போய். அந்த டீ வந்து ரொம்ப க்ரேவ் ஆகிட்டே இருந்துச்சு. அங்கே நல்லாயிருக்கும். அங்கே டீ பாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக டீ பாய் வந்து அந்தளவுக்கு நான் போகிறதில்ல. ஸோ சாய் கிங்ஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அண்ட் எங்கே போனாலுமே ஜூஸ் எதாவது குடிச்சிட்டு போய் பார்த்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. அண்டு நெக்ஸ்ட் டே வந்து சரி கோயில் போகலான்னு சொல்லிட்டு சாரீ கட்டினேன். ஏன்னா வந்து எனக்கு சாரீ கட்ட பிடிக்கும். கோயிலுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் நிறைய காஸ்டியூம்ஸ் போட பிடிக்கும். கரெக்டாக இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து நான் என் தங்கச்சி தூக்குனேன். அந்த டைமில் வந்து மசில் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம எப்போல்லாம் வெளியில் சுற்றுறோம், ஷாப்பிங் பண்ணணுன்னு இருக்கோமோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு உடம்பு எல்லாமே. அண்ட் இந்த வெளியில் போகிறது சுற்றுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. H&Mல ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபிட்டு வந்து நிறைய இடத்துல வந்து லூஸ் ஃபிட் நிறைய கிடைக்குது. பட் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த டைமில் எனக்கு கால் வலி இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. லைக் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முதுகு ரொம்ப கொஞ்சம் பெயினிங்காக தான் இருந்துச்சு. நான் தெரியாமல் வெளியில் போயிட்டேன். அண்ட் கிரேவிங்ஸுமே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரே டைமில் இந்த ஐஸ்கிரீம், பீட்ஸா, ஜிகிருதண்டா எல்லாமே சாப்பிட்டேன்.
நான் வந்து இந்த மாதிரி ஓவராக சாப்பிட்றதுனாலே எனக்கு ஆப்புன்ற மாதிரி தெரியும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து வெளியில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த வாட்டி சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் இதோட வீட்டில் தான் கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கிட்ட நான் வீட்டில் இருக்கேன். இப்போவே நான் வீட்டில் தான் இருக்கேன். லைக் வீட்டில் இருக்கேன் மீன்ஸ் வெளியில் அந்தளவுக்கு போகல. ஸோ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம், ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போனேன். நம்ம என்ன பண்ணுவோன்னா, பேக் பெயின் இருக்குது இல்லை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு விட்டுருவோம்ல, அந்த மாதிரி விடக்கூடாது. நான் கோயில் போயிட்டு வரேன், எனக்கு இன்னும் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஓகே இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம், ஹாஸ்பிட்டல் ஏதாவது போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றுமே இல்லை, டக்குன்னு வெயிட் தூக்கக்கூடாது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மசிலில் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டேப் உடஞ்சிருச்சு. அது வாங்கிக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு அப்போவும் சும்மா இல்லாமல் சரி எனக்கு போன வாட்டி போகும்போது எதுவுமே கிடைக்கல, இந்த வாட்டி போகலான்ற மாதிரி போனேன். பட் சுத்தமாக எங்கேயுமே போக முடியல, எந்த ஷாப்புக்குமே போக முடியல. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம மழை அன்றைக்கி. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக விஷயம் நடக்குதுன்னா நம்ம அது பெருசாகவே எடுத்துக்கலன்னா அது இன்னும் பெருசாக ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 5 டேஸில் முடிகிறது வந்து 7 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. இப்போ 3rd வீக் வந்துடுச்சு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி விட்டுருவோம். அது ரொம்ப ரொம்ப மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து 8 ஹவர்ஸாக கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில். மழை ஒரு பக்கம், எனக்கு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும், என்னால் நடக்க முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. வலிக்குது அந்த மாதிரி. போனால் அவங்க ட்ரிப்ஸில் வந்து அந்த இது போடணும், மசில் இன்ஜெக்ஷன் போடணும், நார்மலாக போட முடியாது சொல்லிட்டாங்க. கரண்ட் இல்லை அங்கேயுமே. ஏதோ இன்வெர்ட்டர் பிரச்சனை, ஜென்ரேட்டர் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே கிட்டத்தட்ட இது 2 ஹவர்ஸ் கிட்ட இந்த இது ஏறிட்டு இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறது, மெடிசன் எடுக்கிறது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காத விஷயம். பட் எனக்குன்னு பார்த்து இது ஃபஸ்ட்டே போயிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போல இருக்குது. நான் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டே பண்ண மாட்டேன். ஸோ ஊசி கிட்டத்தட்ட 2, 3 ஊசி எல்லாமே போச்சு, மாத்திரை எல்லாமே போச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமும் நான் அடங்கலை. நான் அதுக்கப்புறமும் மூவி போயிட்டு வந்தேன். நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். எப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த வீட்லேயே இருக்கிறதுன்றது வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி வந்து டம்ப்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்காது. சமந்தா மூவி வேறு, மாயன்டி பங்கரம், எங்கள் தங்கம் தமிழில். ஸோ தமிழில் தான் போனேன் என் ஃப்ரெண்டோட போகிறதுனால. அவள் தமிழில் தான் போகணுன்னு சொன்னால் சரி போனேன். ஏன்னா எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு மூவிஸ் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு செம்ம பெயின் ஆச்சு. பட் ஒரு இடத்துல எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் தேட்டர். ஸோ உட்காந்துட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலான்ற ஒரு பிளானில் தான் போனோம். சரி கொஞ்சம் வேறு எதாவது சாப்பிட்டு வரலான்ற மாதிரி. பட் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் 7 டேஸ் ரெஸ்ட் எடுங்க, மாடி ஏறாதீங்கன்னு சொன்னாங்க. நான் சும்மா இல்லாமல் வெளியில் போயிட்டு வந்தது அது வீங்கிடுச்சு எனக்கு. ஸோ நான் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் எல்லாம் உட்காந்து எல்லா சீரீஸும் பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறது, நான் வீட்லேயே இருந்து நான் வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க. வீட்டில் டான் 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 கைக்கு வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். தண்ணி எடுத்து வச்சாலே நான் எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவ. பார்த்திங்கன்னா 3 வேளையும் காஃபி, டீ, ஜூஸு, சாதம், மேங்கோ எல்லாமே மோர் வரைக்கும் கையில் வந்துடுது. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. லைக் நான் எப்பவுமே எல்லாருக்குமே நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறவ. எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அண்ட் நம்மளை ஒரு பேஷண்ட் மாதிரியே நம்மளே ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்துச்சு, கேர்ள் பேபி பிறந்துச்சு, 2nd பேபி. அவள் ஆசைப்பட்டது தான். ஸோ அவளை போய் பார்த்துட்டு சும்மா இல்லாமல் வெளில ஜங்க் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் டாக்டர் சொன்னார். நான் சும்மா இல்லாமல் நல்லா ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து சாண்ட்விச் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு டெசர்ட் வேறு வாங்கி சாப்பிட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வீங்கிருச்சு. திருப்பி பெயின் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா திருப்பி போனால் இன்ஜெக்ஷன் போடணும். நான் அதனாலேயே வந்து சரி ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ஒரு 3 to 4 டேஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல, இந்த மாதிரி துணி மடிக்கிறது அந்த மாதிரிலாம் இப்போ தான் பண்ணுறேன். லைக் மிஷின் வந்து சும்மா போடுறது, துணி மடிக்கிறது. அதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன், வெளியில் போவேன். பட் ஒரு மாதம் கிட்ட நான் வீட்டில் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து போரிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. பட் மேஜராக ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்மளால் வீட்டில் இருக்க முடியாதுன்ற மாதிரி. ஸோ ஏதாவது சின்ன விஷயமா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டக்குன்னு போய் பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.